இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவன். உண்மையை சொல்லப்போனால் எங்களுக்கு தேவையான யாவற்றையும் 2022 வருஷங்களுக்கு முன்பாகவே எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லிவிட்டார். அப்போ நம்மளுக்கு தேவையானது எல்லாம் 2000 வருடங்களுக்கு மேலாக நம்மை மேற்கொள்ளும்படி ஆயத்தமாக இருக்கிறது. ஆமேன். ஆகவே நீங்கள் விரும்புகிறதை நிச்சயமாக இன்றைய நாளிலே பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் நம்மை மேற்கொள்ளும்படிக்கு தேவனால் இனாமாக இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். இன்றைய நாளிலும் எப்படி நாங்கள் எங்களுடைய சந்தேகங்களை மேற்கொள்ளுவது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களுக்கு அநேக வேளைகளிலே என்ன வருகிறது? அவவிசுவாசம் வருகிறது. அப்போ அவவிசுவாசத்தை எப்படி மேற்கொள்வது, அல்லது டவுட் சந்தேகத்தை எப்படி மேற்கொள்வது? ஏனென்றால் ஜெபத்துக்கு தடையாயிருப்பது இந்த சந்தேகங்கள் தான். அப்போ இந்த சந்தேகங்கள் தான் எங்களுக்கு ஜெபத்துக்கு தேவையான பதில் கிடைக்காதபடிக்கு தடைகளை இவைகள் கொண்டு வருகின்றன. ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம் எப்படி நாங்கள் தடைகளின்றி வாழுவது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். எடுப்போம் லூக்காவின் புத்தகம் 17வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபத்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம் பெண்ணாய் இருந்தாள் என்றால் விதவையாக இருந்தாள். ஊரில் வெகு ஜனங்கள் அவளோட கூட வந்தார்கள். திரளான ஜனங்கள் அவளோட கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து, கவனியுங்கள், தேவன் அவளை பார்த்து. அப்போ மிக மிக முக்கியம், தேவன் அவளை பார்த்து என்ற வசனம் மிக மிக முக்கியம். ஏனென்றால் அநேக வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் பாவிகள், அதனால் தேவன் எங்களை பார்க்க மாட்டார் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் 121வது சங்கீதம், நான் நினைக்கிறேன் 4வது வசனம் என்று நினைக்கிறேன், அதிலே நீங்கள் வாசிப்பீர்களானால், இஸ்ரவேலை காக்குகிறவர், காக்குகிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குகிற தேவன் அல்ல, உறங்குகிற தேவன் அல்ல நம்மை போல. முதலாவது. 2வது, அவருக்கு மறைவாய் ஒன்றுமில்லை என்று வேதமே சொல்லுகிறது. நம்மை போல ஒன்றை பார்ப்பதற்காக அவர் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எல்லாமே ஒரு செகண்டிலேயே எல்லாம் தெரியும். நீங்கள் ராஜாக்களின் 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 26, 27 வாசிப்பீர்கள். ஆனால் அங்கே பார்க்கிறோம், எலிசா சொல்லுகிறான் அவனுடைய சேவகனை, அவனுடைய வேலைக்காரனை பார்த்து, நீ இந்த தவறை பண்ணும் பொழுது என்னுடைய ஆவி உன்னோடு இருக்கவில்லையா? நீ செய்கிற காரியத்தை நான் கண்டேன், நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறான். அப்போ கவனியுங்கள், எலிசா எத்தனையோ மைல்களுக்கு அங்காலே நடக்கிற காரியத்தை அவனால் பார்க்க முடிந்தது ஆவிக்குரிய கண்களினால். தேவன் ஆவியாக இருக்கிறார். நம்மை போல 2 கண் ஒரு பக்கத்தை பார்க்கும்படி தேவன் இல்லை. அவர் இப்படி இருப்பாரானால் அவரை சுற்றி 360 இப்போ பார்ப்பீர்களானால் 360 டிகிரியில் கேமராவே வந்துட்டு எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியதா. அப்போ தேவன் அதைவிட மேன்மையானவர். ஆகவே தேவனால் எல்லாவற்றையும் எப்பொழுதும் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இது தவறான எண்ணம். தேவன் நம்மை போல திரும்பி பார்க்கிறார், அவர் நம்மை பார்க்காதிருக்கிறார் என்றெல்லாம், அவர் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார் என்பதெல்லாம் நம்முடைய தவறான அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு. தேவன் எல்லாவற்றையும் காண்கிறார். ஆமென். ஆகவே தேவன் எல்லாவற்றையும் காண்கிற தேவன். இங்கே பார்க்கிறோம், அவளை காண்கிறார். காண்கிறது மாத்திரமல்ல, காண்கிற தேவன் என்ன செய்கிறார்?
அவள் மேல் மனதுருகி. அப்ப முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டியது தேவன் காண்கிறார். இரண்டாவது கற்றுக்கொள்ள வேண்டியது மனதுருகிற தேவன். ஆமென். ஆகவே அங்கே ஒரு இழப்பு வருகிறது. அந்த மகளுடைய வாழ்க்கையிலே ஒரு இழப்பு வருகிறது. கணவன் கூட இல்லை, ஒரு விதவை தாய், ஒரே ஒரு மகன் இருக்கிறான், அவனும் மரித்து போனான். அப்ப அந்த இடத்திலே தேவன் மனதுருகி, தேவன் நம் மத்தியிலே மனதுருகி செயல்படுகிறவர். ஆமென். நம்மை குற்றப்படுத்தி விட்டு ஒதுங்கி போகிறவர் அல்ல. தேவன் நம்மை குற்றப்படுத்த வராமல், நியாயம் தீர்க்க வராமல் என்ன செய்தார்? பிதாவானவர் ஒரே குமாரனாகிய இயேசுவை நம்ம மத்தியிலே அனுப்பி நம்மை நியாயம் தீர்க்காமல் நம்மை மறுபடியும் உயிர்த்தெழ பண்ணி இருக்கிறார். நம்மை மறுபடியும் அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். மரித்து போனவர்களாகிய நம்மை அவரோடு கூட எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார பண்ணி இருக்கிறார். என்னத்தினால்? அவருடைய மன உருக்கத்தினால் இவைகளை செய்கிறார். தேவன் மன உருக்கத்தினால், அன்பினால், இரக்கத்தினால், கிருபையினால் தான் அவர் செயல்படுகிற தேவன். ஆமென். ஆகவே இந்த தாயாரை அவர் என்ன செய்யவில்லை? குற்றப்படுத்தவில்லை, தண்டிக்க அவர் வரவில்லை. மாறாக அந்த தாயார் இழந்து போனதை மீட்கும்படிக்கு அவர்கள் மத்தியிலே வந்தார். அப்ப எப்பேற்பட்ட இழப்பா இருந்தாலும் சரி, அதை மீட்கிறவர் தான் தேவன். ஆமென். இங்கே பார்க்கிறோம், அந்த மகள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. அப்ப அழுகிறது தேவனுக்கு சித்தம் அல்ல. எந்த நேசிக்கிற தகப்பனும் எந்த அழுகிற பிள்ளையும் பார்த்து அவர்களுடைய உள்ளத்தினால் சகிக்க முடியாது. அவர்கள் எப்படியாவது இந்த அழுகையை நிறுத்த வேண்டும் என்று தான் செயல்படுவார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாங்கள் பார்க்கிறோம். பொல்லாதவர்களாகிய நாங்களே அப்படி செய்யும் பொழுது என்றால், பிசாசனுடைய சுபாவத்தினால் உருவாக்கப்பட்ட நாங்களே நம்முடைய பிள்ளைகள் அழும் பொழுது நம்மால் தாங்க முடியாமல் இருக்கும் பொழுது, தேவ சுபாவம், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அவர் எவ்வளவுக்கு அதிகமாய் நம்மை நேசிப்பார், மனதுருகுவார். ஆமென். அப்ப கவனியுங்கள், அவருக்கு விருப்பமில்லை. மாத்திரமல்ல, அநேகருடைய மனதை சாந்தி அடைய பண்ணுவதற்காக நாங்கள் ஒருவேளை ஒருவரை பார்த்து அழாதே என்று சொல்லலாம். ஆனால் அந்த அழுகைக்கு காரணமாயிருக்கிற இழப்பை எங்களால் பூர்த்தி செய்ய முடிவதில்லை. ஆனால் தேவன் அழாதே என்று சொல்வது மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் அழாமல் இருக்கத்தக்கதாய் அதற்கு தேவையான முடிவுகளை, விடுதலையை நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சாதாரண வார்த்தையாக நாங்கள் மற்றவர்களை பலப்படுத்தும்படிக்கு, திடப்படுத்தும்படிக்கு அழாதேங்கோ, சரி நடந்து போச்சு, இப்படியாக அவர் ஆலோசனை சொல்லுகிற தேவன் அல்ல. அந்த அழுகைக்கு காரணமாயிருக்கிற இழப்பை நிவர்த்தி செய்கிற தேவனாய், அதற்கு பிறகு நாங்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நிலையை நமக்கு அவர் ஏற்படுத்துகிறார். அவருடைய வார்த்தைகள் மிகவும் முக்கியம். அழாதே என்று சொன்னார் என்றால் நான் இனிமேல் அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் அழாமல் இருப்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்த தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்ப அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, பாருங்க, செத்து போன ஒரு சரீரம், ஆனால் செத்து போயிட்டான், ஆவி அவனுக்குள்ள இல்லை, இது ஒரு செத்த சடலம் என்று அவர் என்ன செய்யலை? பார்க்கல. தேவன் பார்க்கிற விதமே வித்தியாசமான விதம். இப்படியாக பார்க்க நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் இது மரித்து போன ஒரு சரீரம், இது எல்லாமே அழிஞ்சு போச்சு, இதுக்குள்ள உயிரே இல்லை என்று பார்க்கிறார்கள். ஆனால் அவர் எப்படி பேசுகிறார் என்று பாருங்கள். வாலிபனே, செத்துப்போன சடலத்தை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். வாவ், எப்படிப்பட்ட பிரேயர்! அருமையான பிரேயர். தேவன் அவனை உயிரோடு இருக்கிறவனாய் பார்த்து ஒருவனை எழுப்புகிறது போல, ஒரு படுத்திருக்கிறவனை ஏப்பா எந்திரிப்பா என்று சொல்லுகிறது போல சொல்லுகிறார். அப்ப நம்முடைய கண்களுக்கு மரித்து போனான், இனி எதுவுமே நடக்காது, அப்படித்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஜீவனை கொடுக்கிற தேவன் அப்படி பார்க்கவில்லை. அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது.
அல்லேலூயா. ஆகவே தான் வேத வசனத்தை சாதாரணமாய் படிக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஆமேன். அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. ஆமேன். ஆகவே பாருங்கள், அவர் சிம்பிளாக எங்களை இன்றைக்கு இந்த சவரனுக்காக ஜெபிக்க விட்டால் நாம் என்னெல்லாம் சொல்லியிருப்போம். இப்பொழுதே ஆவிக்கு கட்டளை எடுக்கிறேன், வருவதாக, இந்த சடலுக்குத்தை மேற்கொள்ளுவதாக, இப்படியெல்லாம் நாங்கள் ஜெபிச்சிருக்கோம். ஆனால் தேவன் பார்க்கிற விதத்தை பாருங்கள். வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இயேசு என்ன செய்யல? பிதாவே, நான் இப்பொழுதே ஜெபிக்கிறேன், எப்படியாவது உம்முடைய கரங்களை வைத்து இந்த மகனை எழுப்புமையா என்று ஜெபிக்கல. அப்போ இயேசுடைய ஜெபத்தை பாருங்க. அவர் என்ன செய்கிறார்? அந்த மனுஷனை பார்த்து, அவன் உயிரோடு இருக்கிறான் என்று பார்த்து, தேவ வல்லமை, தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அவனை உயிர்ப்பித்திருக்கிறது என்று பார்த்து என்ன செய்கிறார்? வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். பாருங்க, இயேசுவினிடத்தில் தான் கற்றுக்கொள்ளணும் எப்படி ஜெபிக்கிறது என்றதை குறித்து. அவர் பேசுகிறார். சுவைனத்தை பார்த்து, ஏய் சுவைனம் வெளியேறு என்று பேசுகிறார். பிசாசின் கட்டுக்களில் இருக்கிறவர்களை பார்த்து, ஏய் பிசாசு வெளியேறு என்று அங்கே அதற்கு சொல்லுகிறார். இதுதான் ஜெபம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் செய்கிற ஜெபத்துக்கும் இயேசு செய்த ஜெபத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருந்து நாம் இப்பொழுதும் தவறாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் அநேக வேளைகளிலே ஜெபத்துக்கு பதில் வருகிறதில்லை. எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தான். அவ பாருங்க, தாய் இழந்து போகிறா, மறுபடியும் மகனை உயிர்ப்பித்து ஆசீர்வாதமாய் அவனை உருவாக்கி தாயினிடத்திலே அவர் ஒப்பு கொடுக்கிறார். இன்றைய நாளிலே தீர்க்க தரிசனமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இழந்தவைகள் எல்லாம் பல மடங்காய் தேவனால் ரீஸ்டோ பண்ணப்பட்டு, புதுப்பிக்கப்பட்டு, உருவாக்கப்பட்டு உங்களிடத்திலே வந்து சேருகிறது, உங்களுடைய கரத்திலே ஒப்புவிக்கப்படுகிறது மறுபடியும். ஆமென். உங்களிடத்தில் இருந்து எடுக்கப்பட்டவைகள் யாவும் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டு நம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சத்துருவானவன் நம்மிடத்திலிருந்து திருடி கொண்டான், சாபத்தை கொண்டு வந்தான், அழுகையை கொண்டு வந்தான், கண்ணீரை கொண்டு வந்தான், வேதனையை, துன்பத்தை கொண்டு வந்தான். ஆனால் அதில் இருந்து தேவன் விடுதலையாக்கி, சத்துருவின் கிரியைகளை நிர்மூலமாக்கி, இழந்து போனவைகளை மறுபடியும் உயிர்ப்பித்து நம்முடைய கரத்திலே, தாயினுடைய கரத்திலே அவர் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய கரத்திலே அவர் ஒப்பு கொடுத்து இருக்கிறார். அது நிச்சயமாய் உங்களை வந்து மேற்கொள்ளுவதாக இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென். ஹல்லேலூயா. எல்லோரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்று இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனத்தை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாங்கள் பலவிதமான பாடல்களை பாடி நாங்கள் நினைக்கிறோம் அதனால் தேவன் மகிமைப்படுவார் என்று. பிரியமானவர்களே, அதனால் தேவனுக்கு மகிமை வருகிறதில்லை. அந்த பாடல்கள் உண்மையிலேயே தேவன் மத்தியிலே கிரியை செய்கிறதும் இல்லை. அந்த பாடல்கள் நம் மத்தியிலே தான் கிரியை செய்கிறது. அதனால்தான் சரியான பாடல்களை பாடி தேவனை துதிக்க வேண்டும். ஏனென்றால் அது நமக்குள்ளே விசுவாசத்தை பெருக்குகிறது. ஆமென். அப்போ பாடல்களின் நோக்கமே நாங்கள் தான் அந்த பாடல்கள் மூலம் பரவசம் அடைகிறோம், அந்த பாடல்கள் மூலம் விசுவாசத்திலே கட்டப்படுகிறோம். ஆமென். அதற்காகத்தான் இந்த பாடல்களே அல்லாமல் அது தேவனை எந்த விதத்திலும் மகிமைப்படுத்துகிறதில்லை. ஆனால் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும்படி எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, தேவனால் எங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்கிறதோ, அதிசயங்கள் நடக்கிறதோ, அந்த இடத்திலே நாங்கள் சொல்லாமலேயே நம்மை கூடி இருக்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆமென். தேவன் மேன்மையான தேவன்.
என்ன செய்கிறார்? மகா தீக்கரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் கவனியுங்கள், தேவன் தமது ஜனத்தை சந்தித்தார் என்றும் சொல்லி. அப்ப தேவன் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சந்தித்தால் என்ன நடக்கும்? அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும், இழந்து போனவைகள் மறுபடியும் புதுப்பிக்கப்படும். ஆமென். அப்ப அதிசயங்கள், அற்புதங்கள், சுகங்கள், விடுதலைகள் வரும் பொழுதுதான் அங்கே தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. ஜனங்களும் தேவன் தங்கள் மத்தியில் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க அறிக்கை பண்ண ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நிச்சயமாய் அற்புதங்கள் நடக்க வேண்டும். அவைகள் தான் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். அதிசயங்கள் நடக்க வேண்டும், ஜனங்கள் விடுதலையாக வேண்டும். அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவ திட்டம். அல்லேலூயா. அதற்கு தேவையான யாவற்றையும் அவர் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். இதன் மூலமாய்த்தான் தேவன் மகிமைப்படுவார். சிக்னஸே இல்லாமல், சுகயினமே இல்லாமல் நான் வாழ்வேனானால் அது தேவனுக்கு மகிமை. மற்றவரிடத்திலே கையேந்தி நிற்காமல், கடன் இல்லாமல் நான் வாழுவேனானால் அது தேவனுக்கு மகிமை. ஆமென். விடுதலையோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு நான் வாழ்வேனானால் அது தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஆகவே இப்படியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது விடுதலையை பெற்று வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். விடுதலையிலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், சுகத்திலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், தேவ ஆசீர்வாதத்திலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களையும் ஆசீர்வதிக்க முடியும். அநேக வார்த்தைகள் சொல்லுகிறபடி மற்றவர்களை ஆசீர்வதி, மற்றவர்களுக்கு கொடு, மற்றவர்களை நேசி, இவைகளை எல்லாம் எப்பொழுது நிறைவேற்ற முடியும் என்றால் நானும் நீங்களும் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு இருக்கும் பொழுதுதான் மற்றவர்களை நம்மால் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு என்ன இருக்கிறது? நோக்கம் இருக்கிறது. அநேகர் இன்றைக்கு ஆசீர்வாதத்தின் நோக்கம் அறியாமல் ஆசீர்வாதம் தாருமையா என்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள், நோக்கத்தை எழுதி வையுங்கள். நான் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, நான் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த காரியங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று என்ன செய்யுங்கள்? நீங்கள் அவைகளை எழுதி வைத்து அந்தந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கான ஆசீர்வாதம் மேற்கொள்ளுவதாக என்று ஜெபிக்க ஆரம்பிங்கள். ஏனென்றால் ஆசீர்வாதத்திற்கு நோக்கம் இருக்கிறது. ஆமென். மிக முக்கியம். அப்போ ஆசீர்வாதம் தவறல்ல, ஆனால் நோக்கம் இல்லாமல் பெற்றுக்கொண்டால் அது தவறு. நோக்கம் இல்லாமல் அதை எடுத்து நான் நினைத்த பொழுது நினைத்த காரியங்களை எல்லாம் என்னுடைய சுய இச்சையின்படி நான் செய்து கொண்டு இருப்பேனானால் அது தவறு. அதுதான் இளையகுமாரனுக்கு நடந்த காரியம். ஏனென்றால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். விசுவாசித்து ஜெபித்தால் தேவன் தருவார் என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்ற ரகசியத்தை கற்றுக்கொண்டான். அதனால் அவன் பெற்றுக்கொண்டான். ஆனால் அது அவனுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கவில்லை. ஏனென்றால் ஆசீர்வாதத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை அறியாமல் தன்னுடைய சுய இச்சையின்படி செயல்பட்டபடினான். அப்போ ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் சபைகளிலே ஊழியம் செய்கிற பிள்ளைகள் கூட அந்த ஊழியத்தின் நோக்கம் அறியாமல் செய்கிறபடியினால் சபைகளை பிரிப்பதும், ஜனங்களை விரோதமாக எழுப்புவதும், ஜனங்களை திருடிக்கொண்டு ஓடிப்போய் இன்னொரு சபையை உருவாக்குவதும் இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று சொன்னால், அந்த ஆசீர்வாதத்தினுடைய நோக்கம், இந்த இடத்திலே தேவன் ஏன் என்னை வைத்திருக்கிறார் என்ற நோக்கம் அறியாமல் மாமிசத்திலும் மாமிச இச்சையையும் நிறைவேற்றும்படி செயல்படுகிறபடியினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்படியான இழிவான காரியங்களை செய்கிறார்கள். ஒருவர் நம்பி நம்மிடத்திலே ஒரு பதவியை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணி அங்கிருந்து 4 பேரை தூக்கி கொண்டு ஓடிப்போய் இன்னொரு சபை ஆரம்பிப்பது தவறு. ஒருவர் நம்பி உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த இடத்திலே நீங்கள் மறுபடியும், உங்களுக்கு ஊழிய அழைப்பு இருந்தால் மறுபடியும் அவரிடத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து விட்டு நீங்கள் அவருடைய ஆடுகள், அவர் மூலமாய் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஈவன் அந்த இடத்திலே என் மூலமாக ரட்சிக்கப்பட்டால் கூட நான் இவரோடு வேலை செய்தபடினால், இந்த ஸ்தாபனத்தில் இருந்தபடினால் நீங்கள்
இந்த ஆலயத்தில் இருந்தபடினால் மன்னிக்கவும், இந்த ஆலயத்தில் மூலம் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், ஆகவே நீங்கள் இங்கே இருங்கள் என்று சொல்லிவிட்டு தேவன் என்னை வேற காரியத்துக்காக அழைக்கிறார் என்று போய் புதிதாக 4 பேருக்கு சத்தியம் சொல்லி புதிதாக ஜனங்களை சபையிலே சேர்க்கும்படி நீங்கள் செயல்படுவீர்களானால், உங்களுடைய அழைப்பை நிறைவேற்றும்படி நீங்கள் செயல்படுவீர்களானால் அதுதான் சரியான காரியமே அல்லாமல் மற்றவருடைய சபையிலிருந்து 4 பேரை திருடிக்கொண்டு ஓடி போய் செயல்படுவது சரியான காரியம் அல்ல. லூக்கா 7ஆம் அதிகாரம் தொடர்ந்து நாங்கள் வாசிக்கிறோம். எப்படி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த சந்தேகங்கள் இருந்து விடுதலையாக எப்படியாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். லூக்கா 7:18 வசனத்திலிருந்து 23 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். இவைகளெல்லாம் யோவானுடைய சீஷர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்போ இந்த சம்பவம், இயேசு இப்படியெல்லாம் செய்கிறார் என்ற சம்பவம் அங்கே அறிவிக்கப்படுகிறது யோவானுக்கு. அப்பொழுது யோவான் தன் சீஷர்களில் 2 பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவினிடத்துக்கு போய் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அப்போ கவனியுங்கள், இவர்தான் இதோ உலகத்தின் பாவங்களை சுமர்ந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியானவர் என்று தீர்க்கரசனம் சொன்னது யோவான் ஸ்நானன். இப்பொழுது யோவான் ஸ்நானனுக்கு என்ன வந்து விட்டது, சந்தேகம் வந்து விட்டது. தவறான ஒருத்தரை நான் அபிஷேகம் பண்ணி விட்டேனா, தவறான ஒருத்தருக்கு தீர்க்கரசனம் சொல்லி விட்டேனா, தவறான ஒருவரை ஊழியக்காரன் ஆக்கி விட்டேனா, அல்லது தவறான ஒருவரை இவர்தான் மெசாயா என்று சொல்லி உலகத்துக்கு அறிவித்து விட்டேனோ என்று சொல்லி அங்கே அவர் என்ன செய்கிறார், சந்தேகத்திலே இருக்கிறார். பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் யோவான் ஸ்நானன் என்ன நினைக்கிறார் என்றால், இதோ உலகத்தின் பாவங்களை சுமர்ந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியானவர். அப்போ பாவங்களை சுமர்ந்து தீர்ப்பதற்காகத்தான், உலகத்தின் பாவங்களை சுமப்பதற்காக தான் இயேசு வந்தார் என்று தான் அவர் விசுவாசித்தாரே அல்லாமல் அற்புதங்கள் செய்யும்படி, அதிசயங்களை செய்யும்படி, ஜனங்களை விடுதலையாக்கும்படி இயேசு அந்த இடத்திலே வந்தார் என்பதாக அவர் விசுவாசிக்கவில்லை. யோவான் ஸ்நானனை பார்ப்பீர்களானால் அவரும் அற்புதங்கள் செய்யவில்லை, மாறாக மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம் அங்கே கொடுத்து வந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ பாவத்திலிருந்து மனம் திரும்பு, பாவத்திலிருந்து மனம் திரும்பு என்பதுதான் யோவான் ஸ்நானனுடைய சுவிசேஷமாக இருந்தது மாத்திரமல்ல, அதைத்தான் அவர் என்ன செய்தார், முழுமையாக நம்பினார். அப்போ தேவன் செய்கிற 1000 காரியங்களிலே ஒரு காரியத்தை மாத்திரம்தான் அவர் அறிந்திருந்தார். அதை வைத்து கொண்டு பார்க்கும் பொழுது இயேசு அப்படி டீச் பண்ணாமல், மனம் திரும்புங்கள் என்று டீச் பண்ணாமல், அல்லது பாவிகளே வரும் கோபாக்கினைக்கு தப்பித்து கொள்ளவா என்னிடத்தில் வந்தீர்கள் என்று டீச் பண்ணாமல், ஜனங்களை நேசித்து அவர்கள் மேல் இரக்கம் வைத்து அனுதின வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், தாமதங்கள், மரணங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், இவைகளிலிருந்து ஜனங்களை அங்கே விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். இதைத்தான் அவரால் என்ன செய்ய முடியவில்லை, நம்ப முடியவில்லை. இவர் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியானவராய் இருக்க வேண்டியவர், அப்படியானால் பாவத்தை குறித்தே பேச வேண்டியவர், அதை குறித்து பேசாமல் ஜனங்கள் மத்தியிலே அவர்களை குற்றப்படுத்தாமல், குறை சொல்லாமல், அவருடைய தவறுகளை சுட்டி காட்டாமல், அவர்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து, அவர்களுடைய குறைவு சாப்பாடு இல்லை என்று வரும்பொழுது அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து குறைவுகளை நீக்கி இப்படியாக செயல்படுகிறார் என்பதுதான் அவருக்கு என்னத்தை கொண்டு வந்தது, சந்தேகத்தை கொண்டு வருகிறது. அநேக வேளைகளிலே நாங்களும் தேவனை குறித்து பலவிதமான சந்தேகங்களிலே இருக்கிறோம். ஆனால் இயேசு எப்படி இந்த சந்தேகத்திலே இருந்து யோவான் ஸ்நானனை விடுதலையாக்குகிறார் என்று பார்ப்போமானால் தொடர்ந்து வாசிப்போம். அந்தபடி அவர்கள் அவனிடத்தில் வந்து, அதாவது யோவானுடைய 2 சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன்
எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினான் என்றார்கள். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கினார். அப்போ கவனியுங்கள், இவர்கள் என்னத்துக்காக வருகிறார்கள் என்று இயேசுவுக்கு தெரிந்தும் இயேசு தொடர்ச்சியாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஜனங்களை குற்றப்படுத்தாமல், குறை சொல்லாமல், அவர்களை நியாயம் தீர்க்காமல், அவர்கள் மத்தியில் இருந்த பிசாசின் கிரிகைகளை அழித்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கினார். அப்போ அந்த இடத்துல நீங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பாவிட்டால் தேவனால் எதுவும் செய்ய முடியாது. அவர் தன்னுடைய எண்ணத்தை தலையை திருப்பிக் கொள்வார், உங்களை பார்க்க மாட்டார், அவர் உங்கள் மேல் கோபமாக இருக்கிறார் என்றெல்லாம் டீச் பண்ணாமல், அவர் இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், உங்களை விடுதலையாக்குகிற தேவன், உங்களை ரட்சிக்கிற தேவன், உங்களை மீட்கிற தேவன், உங்களை உயிர்த்தெழ பண்ணுகிற தேவன் என்பதை அங்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்து தீர்க்கிற, பாவத்தின் சம்பளம், பாவத்தினால் வந்த சாபங்களை சுமர்ந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாய் மாத்திரம் அவர் நம்மத்திலே வராமல் தேவனை வெளிப்படுத்தும்படி, தேவனுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தும்படி, தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கும்படி, ஹல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் மாறத்தக்கதாக அதற்கு தேவையான யாவற்றை, முதலாவது சரியான அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு, இவைகளையெல்லாம் ஏற்படுத்தும்படி அவர் என்ன செய்கிறார்? அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் யோவான் ஸ்நானன் எதிர்பார்த்தது, அல்லது தேவன் அல்லது தேவகுமாரன் இப்படித்தான் இருப்பார் என்று அவர் நினைத்து எதிர்பார்த்தது அங்கே நடக்காமல் வேறு காரியங்கள் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறபடினால் அவருக்குள்ளே இவர்தானா இரட்சகர், இவர்தானா தேவகுமாரன் என்பதிலே என்ன வருகிறது? சந்தேகம் வருகிறது. அநேக வேளைகளிலே நாங்கள் வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபிக்கிறோம், ஆனால் அது நிறைவேறாத பொழுது, அப்படியானால் இது ஒரு சிலருக்கு தான் வேலை செய்யும், அல்லது ஒரு சில சமயங்களிலே தான் வேலை செய்யும், ஒரு சில காலங்களிலே தான் வேலை செய்யும், அல்லது ஒரு சில கண்டிஷன் மூலமாய், சட்டதிட்டங்கள் மூலமாய் தான் வேலை செய்யும் என்று நாங்களே அப்படியாக நினைக்கிறோம், அப்படியாக எண்ணிக்கொள்ளுகிறோம். அப்போ இப்படியாகத்தான் அவரும் என்ன செய்கிறார்? தேவனாக இருந்தால், தேவகுமாரனாக இருந்தால், இரட்சகராக இருந்தால் இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்றொரு என்ன இருந்தது? ஒரு புரிந்துணர்வு அவருக்கு இருந்தது. ஆனால் இயேசுவோ அதற்கு மாறான நிறைய காரியங்களை அவர் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவரால் அதை நம்ப முடியவில்லை. அப்போ தொடர்ச்சியாக அநேக குருடர்களுக்கு பார்வை அளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அப்போ எப்படி தேவன் இந்த சந்தேகத்தை நீக்கிறார் என்றால், மறுபடியும் என்ன செய்கிறார்? வேதத்துக்குள்ளேயே அவர்களை கொண்டு போகிறார், வேத வசனங்களையே காண்பித்து கொடுக்கிறார். அப்போ நம்முடைய சந்தேகங்களை நாங்கள் எப்படி மேற்கொள்ள முடியும் என்றால், மறுபடியும் அவர் சொல்லுகிறார், இவர் சொல்லுகிறார் என்று கேள்விப்பட்டு நாங்கள் செயல்படுவோமானால் அது தவறு. யோவான் ஸ்நானன் அப்படியாகத்தான் செயல்பட்டான். அவனுடைய சீஷர்கள் சொல்லுவதை கேட்டு என்ன செய்தான்? செயல்பட்டான். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? இயேசு என்ன செய்கிறார் என்றால், மறுபடியும் யோவானிடத்தில் போய் சொல்லுங்கள், இயேசுவை குறித்து எழுதப்பட்ட காரியங்கள், தேவனானவர் எப்பேற்பட்ட காரியங்களை அவருடைய ஜனங்கள் மத்தியிலே செய்வார் என்று எழுதப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்பதை போய் சொல்லுங்கள். அப்போ எப்படி நாங்கள் சந்தேகங்களை மேற்கொள்ள முடியும்? தேவ சித்தம் என்ன என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், மறுபடியும் நாங்கள் வேதத்துக்கு போய் எல்லாவற்றையும் நாங்கள் ஆராய்ந்து
பார்க்கும் பொழுது தேவன் அன்பின் நிமித்தம்தான் செயல்படுகிறார், இரக்கத்தின் நிமித்தம்தான் செயல்படுகிறார், கிருபையின் நிமித்தம்தான் செயல்படுகிறார். அவர் நம்மை தண்டிக்கவோ குற்றப்படுத்த வராமல் நம்மை இவை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்கி மேன்மையான ஒரு வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, பாருங்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள். அப்போ இவைகள் எல்லாம் தேவ சித்தம். இன்றைய நாளிலே குருடர்களாக இருந்தோமானால் நாங்கள் என்ன நினைக்கிறோம்? ஓகே, டாக்டர் போதும் என்று நினைக்கிறோம். செவிடராக இருந்தால் டாக்டர்கிட்ட ஓடி போகிறோம். அப்போ எல்லா பிரச்சனைக்கும் நாங்கள் இந்த உலகத்தை நோக்கித்தான் ஓடுகிறோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் அனுதின வாழ்க்கையிலே நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் தேவன் அவர் மூலமாய், அவருடைய வல்லமை மூலமாய் நமக்கு செய்யும்படி எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அப்போ அனுதின வாழ்க்கையில் எதெல்லாம் தேவையோ அதை எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன். ஆமென். அவ என்ன பிரச்சனையோ, என்ன வேதனையோ, என்ன துன்பமோ, என்ன இவை எல்லாவற்றிலும் இருந்து அனுதினமும் எனக்கு விடுதலையை தருகிற தேவன். அல்லேலூயா. அப்போ தேவன் அதை தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக என்ன செய்கிறார்? எடுத்துக்கொள்கிறார். பாருங்கள், இந்த சகோதரி அழுது கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு மகனை அடக்கம் பண்ண போகும் பொழுது, அதாவது மரணத்துக்கே மகனை ஒப்பு கொடுத்து இப்பொழுது அடக்கம் பண்ண போகும் பொழுது அந்த இடத்திலே தேவன் தோன்றி, அது தேவ சித்தம் அல்ல, அவன் வாழ வேண்டும் என்பதே தேவ சித்தம். நாங்கள் இழந்து போவது தேவ சித்தம் அல்ல. இழப்பை மேற்கொண்டு பல மடங்காய் ஜோவோ போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமாய் மற்ற எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம், தேவ சித்தம். அல்லேலூயா. அப்போ இதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தத்தை, தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் செயல்படுகிறார். ஆமென். இன்னும் அநேக இடத்திலே இயேசு செய்த காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் யோவானுக்கு சொல்லி சொன்னது, எசாயாவிலே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவர் மூலமாய் நடக்கிறது என்பதை போய் சொல்லு. அவர் உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாய் மாத்திரம் வராமல் அவர் அனுதினமும் நம்ம எல்லா காரியத்திலும் இருந்து விடுதலையாக்குகிற தேவனாய் அவர் வந்திருக்கிறார். இதை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை போய் சொல்லுங்கள் என்றுதான் அவர் அனுப்புகிறார். அப்ப தேவ சித்தங்களை அறியும் பொழுது, தேவ திட்டங்களை தெளிவாக அறியும் பொழுது நமக்குள்ளே கிரியை செய்கிற அவவிசுவாசம், சந்தேகங்கள் நம்மை விட்டு ஓடி போகிறது. ஆமென். ஜெபம் கேட்கப்படுகிறது, அதற்குரிய பதில் நம்மை வந்து சேருகிறது. ஆமென். எப்பொழுது? சந்தேகம் இல்லாமல், சந்தேகப்படாமல் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் அங்கே அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது. எசாயா 35வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் உங்களுக்காக வாசிக்கிறேன். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். அப்போ கவனியுங்கள். அப்போ தளர்ந்து போனால் நாங்கள் தளர்ந்து போயிட்டது நீ என்ன என்று ஏற்றுக்கொள்ளுகிறோம். தள்ளாடுகிற முழங்கால்கள் இருந்தால் இனி என்ன வயசாகி போயிட்டு என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் பலப்படுத்துங்கள். நீங்கள் பலனோடு வாழ முடியும். நீங்கள் வயசானவர்களாக இருந்தாலும் பலனோடு வாழ முடியும். இன்றைக்கு பார்ப்பீர்களானால் வாலிப பிள்ளைகளே ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. ஆனால் பலத்தோடு வாழ முடியும். அப்ப என்ன சொல்லுங்கள்? பலப்படுங்கள் என்ற சத்தம், தேவ சத்தம், தேவ சித்தத்தை நாங்கள் பேசுவோமானால், பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லாமல் பலவான், பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்று அறிக்கையிட்டால் அது நடக்கும். ஆகவே தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்றால் வார்த்தையாக, வார்த்தையிலே பேசுங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், வார்த்தையை பேசுங்கள். திடம் கொள்ளுங்கள் என்று பேசுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும். ஆமென். தேவன், உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருகிறார். நீதியை சரிக்கட்டவும். அப்போ நீதியை சரிக்கட்டவும் என்றால் நாங்கள் அநேக வேளைகளே தேவன் நியாயம் தீர்க்கப் போகிறார் என்று நினைக்கிறோம். உண்மைதான். ஆனால் தேவன் எங்களை நியாயம் தீர்க்கும்படி வராமல்
எங்களை பாவத்திலே, வேதனையிலே, துன்பத்திலே, சாபத்திலே, மரணத்திலே போட்ட பிசாசை நியாயம் தீர்த்து அதிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிற தேவனாயிருக்கிறார். அதுதான் தேவ நீதி. ஆமென். அப்ப தேவ நீதி என்ன என்றால் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவநீதி என்ன என்று சொன்னால், நம்மை யூஸ் பண்ணி நம்மை பாவத்திலே கொண்டு போய் போட்டு நம்மை எல்லா விதமான சாபத்திலேயும் கொண்டு போய் வைத்திருக்கிறவனை அவர் நியாயம் தீர்த்து அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்மை நியாயம் தீர்க்காமல் நமக்கு என்ன செய்கிறார்? பதில் அளிக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், மேன்மையான இடங்களிலே நம்மை உட்கார பண்ணுகிறார். கவனிங்க, இப்ப பார்வோன் அவ்வளவு ஜனங்களையும் அடிமைத்தனத்திலே வைத்திருக்கும் பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு பார்வோன் மேல் வந்ததை அல்லாமல் யார் மேலே வரல? இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வரையில. அப்ப பார்வோனை நியாயம் தீர்த்து அவனிடத்திலிருந்து, அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை அவர் விடுதலையாக்கினார். இன்றைக்கும் பிசாஸ் என்று சொல்லுகிற பார்வோனிடத்திலே நம்மை போட்டு வதைக்கிற பிசாசினிடத்தில் இருந்து, மரணத்தை கொண்டு வர அடிமைத்தனத்திலே வைத்திருக்கிற, பற்றாக்குறையிலே வைத்திருக்கிற, வறுமையிலே வைத்திருக்கிற, 24 மணி நேரம் வேலை வாங்குகிற பிசாசினிடத்திலிருந்து, பார்வோர் என்கின்ற பிசாசினிடத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமக்கு சுதந்திரம் கொடுத்து நம்மை அவனை நியாயம் தீர்த்து நம்மை ரட்சித்து மீட்டு நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். அப்ப இங்கே பார்க்கிறோம், நீதியை சரிக்கட்டி, அதுதான் தேவநீதி. எது? பார்வோனை நியாயம் தீர்ப்பது தான் தேவநீதி. எங்களை அவனிடத்திலிருந்து விடுதலை ஆக்குவது தான் தேவ நீதி. மாத்திரமல்ல, அவன் எங்களிடத்திலிருந்து திருடின எல்லாவற்றையும் மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணி நகைகளோடும், எதுவுமே இல்லாத ஜனங்கள் நகைகளோடும் ஆசீர்வாதமாய் புறப்பட்டு வர தேவன் என்ன செய்தார்? கிரிகை நடப்பித்தார். ஆமென். பதில் அளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் திறக்கப்படும். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையான நாவும் கம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும். கவனியுங்கள், இன்றைக்கு நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து, என்னுடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலே ஃபைனான்ஸ் வனாந்தரமாக இருக்கிறது, என்னை ஆசீர்வதிக்க ஒருவருமே இல்லை. இன்றைக்கு அநேகருடைய செம்மம் அப்படித்தான் இருக்கிறது. ஐயோ ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. தவறான ஜெபம். தேவன் இருக்கிறார். மற்றவர்களை பார்க்கிலும் பல கோடி மடங்கு நம்மை ஆசீர்வதித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு உதவி செய்யும்படிக்குத்தான் நம்மோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதின் ஒரே நோக்கம் நமக்கு உதவி செய்யும்படி. அதனால்தான் அவருக்கு பேர் என்ன? உதவி செய்கிறவர், தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர். நான் சொன்னேன், தேற்றுகிறவர் என்று சொன்னால் ஒரு பேச்சுக்காக கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறவர் அல்ல. இனிமேல் கவலைப்படாமல் இருப்பதற்கு என்னெல்லாம் செய்து முடிக்க வேண்டுமோ அவற்றை செய்து முடித்த தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கவனியுங்கள், இங்கே பார்க்கிறோம், வனாந்தரத்திலே தண்ணீர்களும். அப்ப ஒன்றுமே இல்லை என்று நினைக்கிற இடத்துல தண்ணீர்களும் என்று தமிழ்ல இருக்கு. ஆனா ஆங்கிலத்தில் என்னவா? பூரிட்டு வரும் தண்ணி. எப்படி வராது? சொட்டி சொட்டா வராது. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் நினைக்கிறோம். தேவ ஆசீர்வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் பிரதர், தேவனுடைய சுகம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எங்களை மேற்கொள்ளும் பிரதர் என்பது தவறான காரியம். பீரிட்டு வருகிறது. வனாந்தரத்திலே தண்ணியே இல்லாமல் வெடித்து போன நிலமாக இருக்கிற இடத்திலே இங்கே பார்க்கிறோம், எங்கே பார்த்தாலும் வறுமை, எங்கே பார்த்தாலும் வெள்ளி, வனாந்தரம். பச்சையாக இதையுமே பார்க்க முடியாது. எந்த இடத்துலையுமே ஒரு 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 சிறு என்னத்தை பார்க்க முடியாது? ஆசீர்வாதத்தையே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல என்ன செய்தாம்? தண்ணி பீரிட்டு வரும். ஆமென். கடு வெளியிலே ஆறுகள் பாய்ந்தோடும். கடு வெளி என்றால் வனாந்தரமான தண்ணியற்ற இடத்திலே ஆறுகளும் பாய்ந்தோடும்.
அப்போ சின்ன துளி அல்ல. அப்போ தேவ ஆசீர்வாதம் அப்படிப்பட்டதல்ல. ஒட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும், வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். வலு சர்ப்பங்கள் தரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொழுமையும் நாணலும் உண்டாகும். அப்போ வறுமையாக இருக்கிற தேசத்தில் எல்லாம் செடிகள் எல்லாம் என்ன செய்யும்? பூத்து குலுங்கும். கனி தருகிற செடிகள் எப்பொழுதும் பச்சை பசையிலாக இருக்கிற அளவுக்கு தேவன் கிரியை நடப்பிப்பார் என்று இங்கே சொல்லுகிறது. அப்போ இதை போய் யோவானிடத்திலே சொல்லுங்கள். இதுதான் தேவ சித்தம், இதுதான் தேவ திட்டம். என்ன? பாவியே மனந்திரும்பு என்பது மாத்திரம் அல்ல, அதை விட பிசாசின் எல்லா கிரிகைகள், எல்லா வறுமைகள், எல்லா தரித்திரங்கள், எல்லா சாபங்கள், பற்றாக்குறைகள், தடைகள், தாமதங்கள், இவை எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கின தேவனாய் இருக்கிறார், விடுதலை ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார். அதற்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவனாய் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு பிசாசினால் வனாந்தரமாக்கப்பட்டாலும் அதை செழிப்பாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் நம்மை வேதத்துக்குள்ளே கொண்டு போய் யோவானுடைய சிஷ்யர்களுக்கு இவைகளை காண்பித்து, இவைகளெல்லாம் தேவ கிரிகை, இதெல்லாம் தேவ சித்தம், இதெல்லாம் தேவ திட்டம் என்பதை அறிந்து கொள்ளும்படி அவனிடத்திலே போய் சொல்லுங்கள். வேத வசனங்களை பார்க்க சொல்லி சொல்லுங்கள். வேத வசனங்கள் நிறைவேறுகிறது, தேவன் என்றால் யாரு என்பதை நீங்கள் இதுவரைக்கும் கேள்விப்பட்ட தேவன் அல்ல. வேதத்தை சரியாக படித்து நியாயம் தீர்க்கிற தேவனாய்த்தான் நாங்கள் அநேக வேளைகளில் அறிந்திருக்கிறோம். ஆனால் யாரை நியாயம் தீர்க்கிறவர், எப்படி நியாயம் தீர்க்கிறவர் என்பதை புரியாமல் இருக்கிறோம். அப்போ இப்படியான நன்மையான காரியங்கள் முழுக்க செய்துட்டு போய் சொல்லுங்கள். இதை செய்யும்படி தான் தேவன் விரும்புகிறார். இதுதான் தேவனுடைய இருதயம், அன்பு. இதை போய் யோவானிடத்தில் சொல்லுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார். யோவானுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறார். அப்போ நம்முடைய சந்தேகங்கள், தேவன் எனக்கு இதை செய்வாரா என்று நான் அறிய வேண்டுமானால் முதலாவது தேவ சித்தம் என்ன, தேவ திட்டம் என்ன என்பதை வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்வேனானால் பிசாசு எனக்கு சந்தேகங்களை என்ன செய்ய முடியாது, என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர முடியாது. ஆகவே நிச்சயத்தோடு நான் ஜெபிப்பேன், நிச்சயமாய் பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தையும் வாசித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எசாயா 61வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். அப்ப இருதயம் நொறுங்குண்டவர்களை பார்த்து தரித்திரனே, பாவியே என்றெல்லாம் பேசாமல் அவனுக்கு காயம் கட்டுதலை பேசுகிறார். நான் உங்களுக்கு சொன்னேன், காயம் கட்டுதலை பேசினால் அதற்கு தேவையான எல்லாம் அவனை வந்து மேற்கொள்ளும் என்று சொல்லுகிறேன். அப்போ காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டு போனவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். அப்போ பாருங்க, என்னத்தை கூற தேவன் அழைத்திருக்கிறார், என்னத்தை கூற என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்றால், கட்டுண்டவனுக்கு கட்டவிழ்த்தலை பேசு, சிறுமப்பட்டவனை பார்த்து அந்த சிறுமையிலிருந்து விடுதலையை பேசு, சபிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையை பார்த்து நீ சபிக்கப்பட்டாய், நீ சபிக்கப்படுவதற்கு 7 காரணங்கள், இதை பற்றி பேச அல்ல. சபிக்கப்பட்டவனை என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பேசும்படி தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். அப்போ கவனிங்கள், கர்த்தருடைய அனுக்கிற வருஷத்தையும் மறுபடியும் உங்களுக்கு அதை கொஞ்சம் காண்பிக்க விரும்புகிறேன். இருதயம் நொறுங்குண்டவனுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், பேசவும், கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட யாவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துக்கப்பட்டவர்களுக்கு சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுக்குகிற ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையையும்,
கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அப்போ என்னத்தை கொடுக்க அனுப்பினார்? அப்போ ஒருத்தன் வேதனையில் இருந்தால் அந்த வேதனையிலிருந்து ஆசீர்வாதம், ஒருத்தன் துக்கத்தில் இருந்தால் அதிலிருந்து மகிழ்ச்சி. அப்போ என்னெல்லாம் அவனுக்கு நடந்தால், எப்பேற்பட்ட விடுதலை அவனை மேற்கொண்டால் அவன் மகிழ்ச்சியாக இருப்பானோ அந்த விடுதலையை கூறவும் தான் தேவன் மத்தியிலே வந்தார். அப்போ தேவன் எல்லாவற்றையும் பேசுகிறவர். இருள் இருக்கிற இடத்திலே, ஆழத்திலே இருள் இருந்தது, 1 அதிகாரம் ஆதியாகமம். ஆனால் அங்கே வெளிச்சம் உண்டாவதாக என்று தேவன் பேசினார். அவர் என்னத்தை இருளை குறித்து பேசாமல் வெளிச்சம் என்ன தேவையோ அதை பேசினார். அவர் பேசினபடி அப்படியே ஆயிற்று. அப்போ இங்கே பார்க்கிறோம், தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார், வார்த்தையை ரிலீஸ் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கட்டவிழ்த்தலை பேசவும், எப்படி கட்டு வந்தது என்று பேசவும் அல்ல, கட்டவிழ்த்தலை பேசவும். கட்டு வெளியேறுவதாக, கட்டு உடைக்கப்படுவதாக, கட்டு அவிழ்க்கப்படுவதாக என்று கட்டவிழ்த்தலை பேசும்படிக்கே நாங்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். அப்போ இதைத்தான் இயேசு செய்தார். இதைத்தான் செய்யும்படி நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்போ நமக்கு தெரிந்தால் கட்டோடு இருப்பது தேவசித்தம் அல்ல, வேதனையோடு இருப்பது தேவசித்தம் அல்ல, சாம்பலிலே உட்கார்ந்து இருப்பது தேவசித்தம் அல்ல. சாம்பலிலே உட்கார்ந்து இருக்கிற ஜோபுவை 10 மடங்காய் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்தார். அதே போல நாங்கள் உயர்ந்திருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், மற்றவர்களை போஷிக்க வேண்டும் என்பதுதான் ஆசீர்வாதத்தினுடைய நோக்கம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நான் மாத்திரம் சந்தோஷமாக இருந்து நான் மாத்திரம் எல்லாருக்கும் பந்தா பண்ணி கொண்டு திரிவேன் என்று சொன்னால் அது தேவசித்தம் அல்ல. தேவசித்தம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமானால், பெற்றுக்கொள்ளும்படி வாஞ்சிப்போமானால், அதற்கான காரணத்தை அறியாமல் பெற்றுக்கொள்வோமானால் அது ஆசீர்வாதமாக இராது. அதுதான் நாங்கள் லூக்காவிலே 15 அதிகாரத்தில் படிக்கிறோம். அது இளையகுமாரனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவில்லை. அப்போ அதே போலத்தான் எந்த காரியத்தையும் நாங்கள் அறிவில்லாமல் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதற்குரிய அதை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை அறியாமல் நான் செயல்படும் பொழுது அங்கே தேவ திட்டத்தை அல்ல பிசாசின் திட்டத்தையே நிறைவேற்றுகிறேன். அதை நாங்கள் எங்கே கற்றுக்கொள்ளுகிறோம்? இளையகுமாரனுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளுகிறோம். ஒருவேளை நாங்கள் என்ன சொல்லலாம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தேவனுடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி அவற்றை பெற்றுக்கொண்டு கடைசியாக நாங்கள் நிறைவேற்றுகிறது பிசாசின் திட்டங்களாய் இருக்கிறது. ஆகவே அப்படி செய்யாமல் தேவ திட்டத்தை அறிந்து மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். மற்றவர்கள்தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார்கள், அவர்களை கட்ட வேண்டும். ஜனங்களை கட்டுவது தான் தேவ சித்தம், தேவ திட்டமே அல்லாமல் பெரிய கோபுரமான ஒரு மாளிகையை தேவனுக்கென்று கட்டுவோம், தேவனுக்கென்று ஆலயம் கட்டுவோம் என்று வெளிப்படுவதோ அல்லது வெளிப்பாடு கிடைப்பதோ அது தேவனுடைய வெளிப்பாடு அல்ல, உங்களுடைய இச்சை. இது உங்களுடைய இச்சை. சாலமோன் கட்டினது போல பின்னாம்பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பது உங்களுடைய இச்சை. அது உங்களுடைய வாஞ்சை, அது தேவனுடைய வாஞ்சை அல்ல, அது தேவனுடைய இருதயம் அல்ல. ஜனங்களை சரியான சத்தியத்திலே கட்ட வேண்டும், ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். ஜனங்கள் பிசாசின் அடிமத்தனத்திலே இருக்கிறார்கள், வறுமையிலே இருக்கிறார்கள், வேதனையில் இருக்கிறார்கள், துன்பத்திலே இருக்கிறார்கள், கண்ணீரிலே இருக்கிறார்கள். இவர்களை விடுதலையாக்க வேண்டும். தேவ வல்லமை மூலமாய், தேவ வார்த்தை மூலமாய் விடுதலையாக்க வேண்டும் என்பது தேவ சித்தம், தேவ திட்டம். இதற்காகத்தான் அனாயிண்டிங் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஏன் தேவன் இதை செய்யவில்லை, அதை செய்யவில்லை, இது தேவனுக்கு சித்தமா என்றெல்லாம் நீங்கள் நினைப்பீர்களானால் அதற்கு காரணம், சந்தேகம் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது. ஏனென்றால் தேவன் யார் என்பதை சரியாக நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அதை நாங்கள் அறிந்து கொள்வோமானால் எவ்வளவு ஆசீர்வாதமாய் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ முடியும், விடுதலையோடு வாழ முடியும். பிசாசை மேற்கொண்டு வெற்றி கிறிஸ்தவர்களாய், வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாய் அந்நிய தினமும் நம்மால் வாழ முடியும். அல்லேலூயா. இதை தியானியுங்கள்,
மறுபடியும் போய் வேதத்தை தியானியுங்கள். யோசுவாவை பார்த்து தேவன் சொல்லுகிறார், திரளான ஜனம், லட்சக்கணக்கான ஜனத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு ஒரு சின்ன பையனாகிய யோசுவாவுக்கு வரும் பொழுது தேவன் அவனை பார்த்து சொல்லுகிறார், யோசுவா 1:8 நீ இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை அனுதினமும் தியானி. அப்படி தியானிக்கும் பொழுது உனக்கு என்ன இருக்கும்? வெற்றி உண்டாயிருக்கும். தேவ சித்தத்தை தெளிவாய் தெரிந்து செயல்பட முடியும். அப்படி நீ செயல்பட்டு வெற்றியை பெற்றுக்கொள்வாய். வெற்றி எப்பொழுதும் உன்னுடையதாக இருக்கும், அனுதினமும் அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வார்த்தையை தியானியுங்கள். அப்பொழுது சந்தேகத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. நிச்சயத்தோடு எங்களால் ஜெபிக்க முடியும், கட்டளையிட முடியும். நாங்கள் கட்டளையிட்டது, ஜெபித்தது அப்படியே நடக்கிறதை எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும், பார்க்க முடியும். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரின் எல்லா சந்தேகங்களையும் நீக்கி எல்லா சந்தேகங்களுக்கும் பதிலளித்து நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி நீர் அன்பின் நிமித்தம், நீர் கிருபை நிமித்தம், இரக்கத்தின் நிமித்தமே செயல்படுகிற தேவன். விடுதலை ஆக்குவது உம்முடைய சித்தம். விடுதலையோடு இருப்பது உம்முடைய பிள்ளைகள் இருப்பது உம்முடைய சித்தம். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு இருப்பது உம்முடைய சித்தம். அதன் மூலமாய், அவருடைய ஆசீர்வாதத்தின் மூலமாய், விடுதலையின் மூலமாய் மற்றவர்களுக்கு இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பது உம்முடைய திட்டம். இவர்களை எல்லாம் இவர்கள் நிறைவேற்றத்தக்கதாக இவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, சத்ருவானுடைய தடைகள் தாமதங்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக, சத்ருவானுடைய பிளான் இவர்களை குறித்து அவன் வைத்திருக்கிற எல்லா பிளானும் நிர்மூலமாக்கப்படுவதாக, நீர் இவர்களுக்காக செய்து முடித்த சுகம், விடுதலை, ரட்சிப்பு, மீட்பு, உயிர்த்தெழுதல் இப்பொழுதே இவர்களை மேற்கொண்டு உயிர்ப்பிப்பதாக, இழந்து போன யாவற்றையும் பல மடங்காய் பெற்றுக்கொள்வார்களாக. Release it in Jesus mighty name. இழந்து போன யாவும் மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணப்படுவதாக, மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுவதாக, புதுப்பிக்கப்படுவதாக, கட்டப்படுவார்களாக, நாட்டப்படுவார்களாக, எழுந்து பிரகாசிப்பார்களாக. சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென்.